Hey guys, welcome to Thuthuvalai சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்பான ஹெல்த்தி ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்துட்டு கடைஞ்ச கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஒரு கையளவுக்கு துவரம் பருப்பு, அப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 கையளவுக்கு தூதுவளை கீரை நல்லா முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தூதுவளை கீரை வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய துவரம் பருப்பை வந்துட்டு வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும் போதே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறமா நம்ம தூதுவளை கீரை இதையும் சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வேக வச்ச தூதுவளை கீரையை வந்துட்டு தனியாக எடுக்க போகிறோம். தூதுவளை கீரையை மட்டும் நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்க போகிறோம். ஸோ தூதுவளையில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கோல்டுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அது ரொம்பவே நல்லது. ஸோ நம்மளுக்கு கீரை வெந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு கீரையை தனியாக செப்பரேட்டாக எடுத்துட்டேன். கூடவே வந்துட்டு பூண்டும் சீரகமும், ஒரு 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த கீரை எல்லாத்தையும் அரைக்க போகிறேன். அரைச்சி பேஸ்ட் ஆக்கி நம்ம பருப்போடு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்க போகிறேன். ஸோ நம்ம பருப்போடு சேர்த்தாச்சு, நம்ம பூண்டும் சீரகமும் போட்டாச்சு. போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. ஸோ பார்த்திங்களா, நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான தூதுவளை கீரை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நல்லா சுட சுட இருக்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்துட்டு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களை வந்து சேரும். ஸோ நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதையும் அப்போ தான் நான் அதில் போடுற அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம இந்த கொரோனாவிலேருந்து வெளியில் வரணும், இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இனிமேல் நம்ம லைஃப்பில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எல்லோரும் போய் வேக்சினேட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக போய் எல்லோரும் உங்கள் ரைட் டைமில் போய் நீங்கள் வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்பவே சேஃப் தான். ஈவன் நான் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டோஸ் நான் முடிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் போய் உங்களுடைய வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம தான் வந்துட்டு நம்மளோட உயிரை பாதுகாத்துக்கணும். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. வெளியில் போகிறதா இருந்தீங்கன்னா எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் எடுத்துக்கோங்க. வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல்லையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம்